ஓகே. இன்றைக்கு கரப்பளைக்கு தான் வந்திருக்கேன். நானும் கஜனும் எங்களுடைய பாடலுக்கான ஒரு காணொளிய பதிவு செய்றதுக்காக வேண்டி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அழகு! என்ன ஒரு அழகு! அப்படி ஒரு அழகென்று கூட சொல்லலாம். இந்த காணொளியில இந்த கிராமத்தின் அழக நான் படம் பிடிச்சிருக்கேன். அத இதோட இணைச்சிருக்கேன். கட்டாயமா பாருங்க. பார்த்துட்டு இந்த கரப்பள கிராமத்தின் அழகை ரசித்துவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கொமெண்ட்கள பதிவு செய்யுங்க. அதேபோல நீங்க கரப்பள பிரதேசத்தில் இருந்து பார்க்கின்ற நபராக இருந்தா, மறக்காம ஒரு லைக்க பண்ணிருங்க. அதேபோல டேக் பண்ணிருங்க. நம்மளால 2லாம் காட்டி தர்றாரு. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரதேசம் தான் கரப்பள. ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம், தமிழ் கிராமம். இங்கால பார்த்தீங்கன்னா, அழக சொல்லவே தேவையில்ல. இதுக்கு அடுத்ததாகத்தான் முத்துக்கல் கிராமம் அமைஞ்சிருக்கு. நாங்க இருக்கின்ற இடம் இந்த கிராமத்தில இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மலைப்பகுதி. ஒரு சிவன் ஆலயம் என்று கூட சொல்லலாம். மிக ஒரு அழகான ஆலயம். இந்த ஆலயத்தின் மலையிலிருந்து பார்த்தா, இந்த கிராமத்தின் மொத்த அழகும் அப்படி தெரியும். வேற லெவல். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த பிரதேசத்தை திடீரென்று தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் என்று கூட சொல்லலாம். மிக அழகிய ஒரு கிராமம். இயற்கை காட்சிகள் அவ்வளவு ரம்மியமாக அமைந்திருக்கின்றது. கடவுளுக்கு இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். சரி, மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் நம்மளோட பாட்டையும் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்க. வேறு லெவலில் இருக்குது இயற்கை காட்சிகளுடன். 4 பேருக்கு டேக் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு. இப்போ இந்த கிராமத்தின் இயற்கை காட்சிகளை பார்ப்போம் வாங்க.